Welcome to our channel. Hello everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 அம்மாபட்டினம் யூடியூபர்ஸ் சேர்ந்து சிக்கன் ரெசிபீஸ் பண்ண போறோம். நான் அம்மாபட்டினம் CC and பிஸ்மி சேனல் மதர் சிட்டி சனா. நாங்க 3 பேரும் சேர்ந்து சிக்கன் ரெசிபீஸ் பண்ண போறோம். நான் சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிடலாம். அதில் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 10 to 15, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சதும் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். பாதி லெமனை சாறு எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி 1 hour கிட்ட நல்லா நம்ம அதை ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினா தான் மசாலாஸ்லாம் அந்த சிக்கனில் செட் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் 1 hour நல்லா ஊற வச்சுடுங்க. ஓகே, இப்போ சிக்கன் நல்லா ஊறினதும் ஓகே, இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதோட ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்போதும் பண்ணுற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நல்லா குக் ஆகட்டும். இந்த குக் ஆனதும் நம்ம ஃபைனலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப யம்மியான டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அப்புறம் மதர் சிட்டி சனா அவங்க சிக்கனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து பிஸ்மி சேனல் வராங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எங்கள் சேனல் வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெடி சிஸ்டர், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஸ்பைசி ஆரஞ்ச் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நார்மலாக எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 12 மிளகாய் இந்த மாதிரி ஏற்கனவே 15 நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஸ்பைஸாகவும் ஹாட்டாகவும் இருக்கும். அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூனும் உப்பு தேவையான அளவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகம் சோம்பு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு பழம் 1 பழத்தோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ சிக்கன் மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் கை எரியும். நீங்கள் ஸ்பூனில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கலர் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அந்த மிளகாவிலே
மிளகாய் ஊற வச்சு அரைச்சாவே இந்த கலரும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம இந்த கலர் இதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனை காய வச்சு அதில் மீடியமான ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்போவும் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை பெரட்டி வச்சுக்கிற மசாலாவோடு இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து இதோடு ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதுலேயே லைட்டாக தண்ணி விட்டுரும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் இதிலே வற்றிடும். அது இந்த ஆயிலே இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளை இல்லை லைட்டாக மேலே டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசி ஆரஞ்ச் சிக்கன் இப்போ ரெடி. ஓகே சிஸ்டர், நான் என் ரெசிபி ஒர்க் முடிச்சிட்டேன். நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் ரெடி சிஸ்டர்ஸ். சூப்பராக செஞ்சுருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேங்கிறது, என்னென்ன தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், 1 தக்காளி, சிறிதளவு மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், 1 கப் தேங்காய், 2 வெங்காயம், 1/2 கிலோ சிக்கன் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு, மிளகு இது ரெண்டத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு சேர்த்து வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குறது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 தக்காளியும் நல்லா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிறது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா தாளித்து இந்த சிக்கனோட நம்ம சேர்த்துடலாம். இதுதான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ்.